நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக ஜல்லிக்கட்டு தொடர்பாக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் ஜல்லிக்கட்டு தென் தமிழகத்தில் நடத்தப்படுமா? ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களினுடைய நோக்கங்கள் நிறைவேறுமா? அல்லது மிருகவதை தடுப்பு, மிருகங்களினுடைய நல பிரியர்கள் அவர்கள் கூற்றின்படி மிருகங்கள் வதைக்கப்படக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே தொடர்ந்து நிலைநிறுத்தப்படுமா? தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு மணியரசன், இது இந்த விளையாட்டை நீங்கள் பண்பாட்டு சார்ந்து விஷயங்கள்லாம் பேசினா, இது ஒரு நிலப்பிரபுத்துவ காலம், ஒரு மன்னராட்சி காலத்தில் இந்த விளையாட்டு இருந்தது. அதற்கான பொருத்தப்பாடை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும்? கால ஓட்டத்தில் இதெல்லாம் மாற வேண்டாமா? இது முதலில் நிலப்பிரபுத்துவ கால விளையாட்டு என்பது வரலாற்று பிழை. நிலப்பிரபுத்துவம் உருவாவதற்கு முன்னால் குறிஞ்சி முல்லை நில மக்கள் ஒரு வேட்டை சமூகம் இடைக்கிழமைக்கு முன்னாகவே ஒரு மேய்ச்சலை முக்கியத்துவமாக கொண்டிருந்த ஒரு மனித பரிணாமத்தில், அதுதான் மனித வளர்ச்சியில் அந்த முல்லை நிலத்தில் உருவான ஒரு விளையாட்டு. இப்போ நிலக்கிழார்கள்லாம் கிடையவே கிடையாது. இது இயல்பாக மக்கள்கிட்ட உருவாகக்கூடிய ஒரு விளையாட்டு. அடுத்ததாக இன்றைக்கு ஸ்பெயின்லையும் மெக்சிகோவிலையும் விளையாட்டு இருக்குது. அவங்க கொடூரமாக குத்தி கொள்கிறாங்க மாட்டை. அதுக்கு தடை, போக்குவரத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீனாவில் நடத்துகிறாங்க. அது வளர்ச்சி அடைந்த முதலாளிய நாடுகளில் கூட அது இருக்குது. நிலப்புறத்தான் சொல்ல முடியாது. அடுத்தது நிலப்புறத்துவ மன்னர்கள் எல்லோருமே கொடுங்கோடன்னு சொல்ல முடியாது. வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெயர் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே என்று மதுரை பாண்டியனிடம் கண்ணகி வழக்காடினாள். மனுநீதி சோழனுடைய மகன் தேர்காலில் ஒரு பசுங்கன்றை கொன்று விட்டான். அந்த பசு அரண்மனை வாயில் மணியை அடிக்கிறது. விசாரித்து தன் மகன் குற்றமளித்து விட்டான் என்றவுடன் அந்த தேர்காலில் தன் மகனை அரைத்தான் ஒரு மன்னன். இது நடந்ததா இல்லையா என்பதல்ல, தமிழருடைய அறம் எப்படி இருந்திருக்கிறது, அகரிணைகளுக்கும் நீதி வழங்க வேண்டும் என்ற கருத்தை அந்த கதையை எழுதியவன் சொல்லுகிறான். அப்படி நடந்ததா இல்லையா என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழருடைய அறம். அப்போ மன்னராட்சி என்றால் கொடுங்கோன்மை தான் நடந்துகிட்டே இருக்கும், சரியாகவே நடக்காது என்பதெல்லாம் கிடையாது. அந்த காரணம் கொண்டு இதை புறக்கணிப்பதோ இதுக்கு காலாவதியாகிவிட்டதோ என்று சொல்வதோ கூடாது. இப்போ குத்துச்சண்டை எந்த காலத்தை சேர்ந்தது? அம்மியையும் போயிடுச்சு, கிரைண்டர் வந்துட்டாருன்னு ஐயா சொல்கிறாங்க. மிக்சி வந்துச்சு. மல்யுத்தம், ஜட்டியை கட்டிக்கிட்டு மல்யுத்தம் பண்ணுறது ரோமாபுரி காலத்தில் உள்ளது. ரோமாபுரி பிரபுக்கள் இருந்து ரசித்த குத்துச்சண்டையை இன்றைக்கும் ரசிக்கிறீர்களே, இன்றைக்கும் வைத்திருக்கிறீர்களே, அது என்ன அவுட் ஆஃப் டேட் இல்லையா? அது திரு முரளிதரன் நான் நேரடியான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். நான் ஒன்று ஐயா சொன்னதிலிருந்து நான் எடுத்துக்கொள்வது, ஒரு விளையாட்டு என்பதே எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பிரஷன் தான். அந்த மாடோடு நீங்கள் ஒரு மிருகத்தோடு நீங்கள் விளையாடுகிற போது ஒரு உச்சத்தை தொடுவதற்கான விளையாட்டு தான் அது. நீங்க அதை ரொம்ப வாழை பிடிச்சிட்டாங்க, கொம்பை பிடிச்சிட்டாங்க, அதை இப்படி இருக்கணும் இல்ல தடவி தரணும்னு சொல்லுவது 50 பேர் பிடிக்கலாம் அனுமதி இல்லைங்க. ஒரு 2 பேருக்கு மேல ஒரு அட்டை டைம்ல பண்ணக்கூடாது, 5 பேருக்கு மேல துரத்தக்கூடாது. இதெல்லாம் அந்த 77 விதியில ஒண்ணு. அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அது மேல நீங்கள் சொல்லுங்க, குத்துச்சண்டையை நீங்கள் ரசித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள். 2 மாநிலர்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம். 6 அறிவு உள்ளவர்கள் அங்கு ஒரு மிருகத்தை துன்புறுத்தவில்லை. இவர்களை ஒரு 6 அறிவுள்ள மனிதனே இன்னொருத்தனை துன்புறுத்திக் கொண்டு ஒரு வீர விளையாட்டு சொல்லும் போது, ஓகே, ஒரு மிருகத்தை வைத்துக் கொண்டு துன்புறுத்துவது தவறான காரியம். அந்த மிருகத்திட்ட கேட்டாங்களா நீ இந்த சண்டைக்கு போறியான்னு? இல்ல. சோ மிருக நேயம் இருக்கிறதே தவிர மனித நேயம் இல்லை. ஐயா முரளிதரனுடைய வாசகத்துல மிருக நேயம் இருக்கிறது, மனித நேயம் கிடையாது. மனுஷன் சாவட்டும், குத்துச்சண்டை போட்டுக்கட்டும், கொள்ளட்டும், மனுஷன் மனித நேயமே அற்ற வாதம் இது. எந்திரகதியாக தன் கட்சியை நியாயப்படுத்துறதுக்கு வைக்கிற வாதம் இல்ல. நான் இப்படி கேட்கிறேன், ஒரு மிருகங்களுக்கான குரல் என்பது அவர்கள் அவர் முதல்ல அந்த கட்டத்தை வாதத்தை தான் வச்சாரு. ஒரு மிருகம் நான் துன்புறுத்தப்படுகிறேன் என்று அது சொல்ல போறது கிடையாது. அதற்கான ஒரு குரல் என்பது நீங்க மாறி வரக்கூடிய காலகட்டத்தில் சுற்றுப்புற சூழல் சார்ந்து எந்த காடுகளும் கோரிக்கை வைப்பதில்லை. சுற்றுப்புற சூழல் சார்ந்து விலங்குகளுக்கான கரிசனம் சார்ந்தெல்லாம் நவீன கால சட்டங்கள் மாறுகிற போது இதை ஏன் நீங்கள் அவர்களிடம் குறையாக பார்க்கிறீர்கள்? மாடுகள் வாயிருந்தால் மகிழ்ச்சி தெரிவிக்காது என்கிறீர்களே, குதிரைகள் என்ன குதூகலிக்கின்றனவா இந்த பந்தயத்தில்? யானைகள் பிளிரி மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனவா? மாட்டு குரல் அது பேசாத பொழுது உங்களுக்கு கேட்கிறது, பேசாத குதிரையின் குரல் உங்களுக்கு கேட்கவில்லையே. பாரபட்சமாக உங்களுடைய மிருக நேயம் இருக்கிறதே, ஒருதலைபட்சமாக இருக்கிறதே. வாதம் மிருகங்களை காளைகளை பற்றியது.
காளைகள்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை காளை உபயோகப்படுத்துறோம்? ஒரு 1000 காளைகள் இருப்பாங்க. ஜல்லிக்கட்டு நடப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். ஓகே, இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதால் தான் காளைகள் உற்பத்தி ஆகின்றன என்பது தவறான கூறு. ஏன்னா இன்னைக்கு நீங்க இங்க சென்னையிலேருந்து திருச்சி விட்டு வழியா மதுரை போனீங்கன்னா வண்டியா மாடுகள் கசாப்புக்கு கேரளா செல்கின்றன. தமிழன் இதை நிறுத்த என்ன பண்ணினான் இது வரைக்கும்? இவ்வளவு பேசுறாங்களே மதுரைக்காரங்க, திருச்சிக்காரங்க, நிறுத்த சொல்லுங்க அந்த வண்டி. ஏன் சென்னையில ஒரு நாளைக்கு 10,000 ஆட்டுக்கடா வெட்டுறாங்க, 10,000 ஆடு வெட்டுறாங்க. அதை தடுப்பதற்கு நீங்க என்ன செய்தீர்கள்? சென்னையில 10,000 ஆடு வெட்டுறாங்க ஒரு நாளைக்கு. அது உயிர் இல்லையா? இங்க பிரச்சனை இங்குதான் வருகிறது. நீங்கள் ஆடுகளோ கோழிகளோ வெட்டுவது பற்றி எல்லாம் அல்ல. நீங்கள் பசுவை மதம் சார்ந்து நம்பிக்கை சார்ந்து பார்த்தால் நீங்கள் மதத்தின் நம்பிக்கையில் நின்று கொண்டு உங்களுடைய வாதத்தை வைக்கலாம். நீங்கள் உயிர் என்று நீங்கள் உயிர் வதை என்று பேசினால் ஆடுகள் வெட்டப்படுவதற்கு உங்களுடைய பதில் என்ன? கோழி வெட்டப்படுவதற்கு உங்களுடைய பதில் என்ன? சொல்லுங்கள். ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்று ஃபார்முலேட் பண்ணிருக்கு. அதாவது கசாப்பு செய்வதற்கான ஒரு விதிமுறைகள் உள்ளது, அதுக்கான ஒரு இடம் உள்ளது. கேரளாவிலே அது இருக்கு. இது வந்து உணவுக்காக பண்ணுவது. அதே மாதிரி மாடுகளையும் உணவுக்காக கசாப்பு முறைகள் உள்ளன. ஓகே, சரியான நடைமுறைகளை பின்பற்றினால் அதை விட்டுவிடலாம். எங்களுக்கு வந்து அதுல வந்து கொல்லப்படுவதில் என்ன சரியான நடைமுறை இருக்க முடியாது. கொல்லப்படுவது தவறு. எங்களை பொறுத்த வரைக்கும் எதை கொண்டாலும் தவறு தான். ஐயா கேட்டதுக்காக நான் சொல்றேன், மாடுகளை காப்பாற்றுறோம், ஜல்லிக்கட்டு தான் காப்பாத்துங்கிறது ஒரு தவறான ஒரு வாதம். ஏன்னா ஆயிரக்கணக்கில் மாடுகள் கசாப்புக்கு போயிடும். அதை வந்து யாருமே நிறுத்துறதில்ல. எல்லாம் நம்ம நாட்டு பசுமாட்டுக்கள் இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கில். அங்கதான் உங்களுக்கு பிரச்சனையே தவிர இந்த ஜல்லிக்கட்டுனால நீங்க வந்து 1000 மாடை தான் காப்பாற்ற முடியும். லட்சக்கணக்கான மாடுகளை அறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை நிறுத்தட்டுமே. அதை நிறுத்துற பத்தி யாருடைய பேச மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய வாதத்தையுமே நான் அப்படியே அவருடைய வாதத்தை உங்களிடம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கேள்வியும் கேட்டு விடுகிறேன். அந்த தீர்ப்பில் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது, மாடுகளின் உரிமையாளர்கள் மாடுகளை மனிதர்களுடன் சண்டை போடவோ இதர விலங்குகளுடன் சண்டை போடவோ தூண்டக்கூடாது. ஒவ்வொரு ஜீவராசியும் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை. நீதிபதி இந்த தீர்ப்புகளில் வாசிக்கிறார். அதுதான் அவர் சட்டம் கொண்டு பார்க்கக்கூடிய பார்வை. உங்களுடைய பதில் என்ன? இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, ஒரு சில சட்டங்கள் வந்து இயற்றப்படுகிறது. அதாவது எது வந்து புத்தகத்தில் இருக்கிறதோ அதன் வழியாகத்தான் நடைமுறை இருக்கும். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சட்ட வரைமுறை அடிப்படையில் தான் நடைமுறை இருக்கும். இப்போ இந்த மிருகவதை சட்டம் வந்து பிரிவு 22 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்த குதிரை போன்றவைகள் எல்லாம் விலைக்கு வைக்கப்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பெர்ஃபார்மிங் நாட் பெர்ஃபார்மிங் அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட் விற்பனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்க்க போனால் ஜல்லிக்கட்டுக்கு டிக்கெட் விற்பனை கிடையாது, ஆனால் குதிரை பந்தயத்துக்கு டிக்கெட் விற்பனை இருக்குது. அப்போ பார்க்க போனால் முதலில் அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கணும். இப்போ இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து 47-48 வந்து தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்கு தேவையான உயிரினங்களை வந்து பாதுகாக்க வேண்டும்னு ஒரு அரசமைப்பு சட்டம் சொன்னால், அதை வந்து இவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு ஏற்ற சட்ட தீர்ப்பை எப்படி வாங்குகிறார்கள் என்று சொன்னால், அதற்கான ஆவணங்கள் எப்படி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால் பசுவதை தடை சட்டமாக அதை கொண்டு வராங்க. அப்போது நாம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உண்மையில் மிருகவதையை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் எல்லா மிருகவதைகளும் இன்றைக்கு வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நம்ம எதை வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த மிருகவதை தடை சட்டம் வந்து பிரிவு 3 சரி, பிரிவு 11 சரி, எல்லாமே வந்து எல்லா மனித உரிமை ஆர்வலராக இருந்தாலும் சரி, அல்லது எல்லா ஒரு சமூகத்தில் இருக்க அனைவருக்குமே வந்து எந்த மிருகமும் வந்து துன்புறுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த சட்டப்பிரிவுகள் வந்து பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு அம்சங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல பொருத்தி பார்த்து வைக்கப்படுகிற ஒரு விளக்கமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான பொருத்தப்பட்ட ஒரு சட்டப்பிரிவு தானே ஒழிய இது பொதுவாக இந்தியா முழுக்க நடைபெறுகிற எல்லா மிருகவதைகளுக்கும் எதிரான ஒரு போராட்டமாக அல்லது இந்த சட்டப்பிரிவை ஆயுதமாக ஏந்தி நடத்தப்படுகிற போராட்டமாக இதை பார்க்கக்கூடிய சூழல் இங்கே இல்லை என்பதுதான் உங்களுடைய திரு மணியரசன். நீங்க அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். நீங்க காளைகளுக்கான கரிசனம் இருக்கிற போது எத்தனையோ போகிறது அப்படின்னு அவர் இன்னொன்றையும் அவர் சொல்கிறார். நீங்க நம்ம இந்த வாதத்தை நீங்கள் ஏன் குதிரைக்காக அந்த கரிசனத்தை நீங்கள் காட்டவில்லை என்பதை கடந்து நம்ம இந்த காளை ஜல்லிக்கட்டு மூலமாகவே நம்ம இந்த வாதத்தை நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கான பதிலை நீங்க சொல்லலாம். உற்பத்தியோட சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது மாதிரி இல்லை. அதுங்க உண்மையில் தமிழருடைய வாழ்க்கை மரபே உற்பத்திக்கு பயன்படுற ஒரு தோழனை தான் வந்து விளையாட்டு தோழனாக வச்சுருக்காங்க. இந்த காளை என்பது விவசாய உற்பத்திக்கு மிக மிக அடிப்படையானது. அந்த காளையை வந்து பிள்ளையாக தோழனாக கருதி அதனோட ஒரு விளையாட்டு அவ்வளோ தான். அதை துன்புறுத்தணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அடுத்தது
விவசாயத்துக்கு யூஸ் பண்ணையில நீங்க காய் அடிக்கிறீங்க. அந்த இப்ப சரி அட்லீஸ்ட் வந்து அனஸ்தீசியா கொடுத்து அது கேஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அந்த காலத்துல வந்து கட்டையை வச்சு அடிப்பாங்க சார். அந்த காளையை வந்து தோலனா பாவிக்கிறேன். எப்படி தோலனா பாவிப்பீங்க? எப்படி அப்புறம் அதெல்லாம் என்ன செத்து போச்சு அது காளை? பசுமாட்டு கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுக்காம உங்களுக்கு அந்த காளையை காயடிச்சு உற்பத்தி பண்ணலைன்னா உங்க முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டு இருப்பாங்க? முடிஞ்சு போச்சு. எதை சாப்பிடுவீங்க நீங்க? நான் கேக்குறேன், இன்னைக்கு உங்களுக்கு இல்ல, உங்க முன்னோர்கள் இங்க பாருங்க. இன்னைக்கு காளை வச்சு யார் உழவு செய்யறது? யார் உழவு செய்யல? நீங்க பார்க்கல, கிராமத்துல நீங்க பார்க்கல. ஒன்று ரெண்டு பேர் பண்றாங்க. ஒன்று ரெண்டு இல்ல, ஒன்று ரெண்டு இல்லைங்க, நிறைய பேர் இன்னைக்கும் பண்றாங்க. இன்னைக்கும் மாட்டு வண்டி இருக்கு, இன்னைக்கும் ஏர் உழவு, மாட்டு ஏர் உழவு இருக்கு. நீங்க அதை பாருங்க. நீங்க இங்க நகரத்துல இருந்துகிட்டு ஒரு 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 மேல ஐவரி அதெல்லாம் தவிர அந்த புள்ளி விவரம் பிழை, புள்ளி விவரம் பிழையானது. அடுத்தது, காளை என்பது உற்பத்தியோடு தொடர்புடையது. அந்த இனப்பெருக்கம் வருவதற்கு இந்த காளைகளை வளர்க்கணும். இப்போ தமிழ் மரபுப்படியான உள்ளூர் காளைகளை, உள்ளூர் பசுக்களை அழிப்பது என்பதுதான் இவங்க பன்னாட்டு நிறுவனங்களோட உறவு கொண்டிருக்கிற உங்களுடைய திட்டம். இவங்க பொருளாதார கொள்கையோடு சம்மந்தப்பட்டிருங்க. இந்த தீர்ப்பு அரசு நடந்து கொள்வது, மத்திய அரசு எல்லாமே இவங்களுடைய பொருளாதார கொள்கை எல்லாம் மேற்கத்திய மயமாக்குவது, எல்லாம் அயலாரை கொண்டு வந்து வருவது, அங்கிருந்து பசுக்களை கொண்டு வருவது, அங்கிருந்து கரு கொண்டு வருவது. இந்த காளைகள் அவங்களுக்கு தேவையில்லை. அப்போது என்ன பண்ணுறாங்க? ஊசி போட்டு கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி உழவுக்கு பயன்படாது. இந்த கலப்பின கன்றுக்குட்டிகள் உழவுக்கு பயன்படாது. நம்முடைய மரபு வழிபட்ட அருமையான காங்கேயம் காளைகள், பசுக்கள் ஏன் அழியணும்? கண்ணபுரம் பசுக்கள், மணப்பாறை பசுக்கள், காளைகள் ஏன் அழிய வேண்டும்? அதனால் என்ன நம்ம ஆதாயம் அடைகிறோம்? மேற்கத்தியாருக்கு பணம் கொடுத்து விட்டு அவன்கிட்ட ஊசியை வாங்கி போட்டுட்டு நமக்கு வந்து உழவுக்கு பயன்படலை. இதுதான் முக்கியம். அடுத்தது இருங்க, கொஞ்சம் அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதுக்கு அடுத்தப்புறம் 100 ஏக்கர் நீங்கள் அதெல்லாம் பேசினா. இப்போ காந்திகிட்ட சொன்னாங்க, டிராக்டர் வந்தோடனே சொன்னாங்க காந்திகிட்ட. அவங்க பண்ணையில் அவங்களுடைய இதில் ஆசிரமத்தில் சொன்னாங்க, 40 குதிரை உழவு இந்த டிராக்டர் உழுதுவிடும் ஒன்றுங்க. காந்திகிட்ட சொன்னாங்க. காந்தியார் கேட்டார், 40 குதிரை போடுற சாணியை அது போடுமான்னு கேட்டார். இப்போ நம்மாழ்வாரோ நம்ம தோழர்களோ இயற்கை வேளாண்மை வந்து இந்த சாணத்திலிருந்து அந்த இயற்கை வேளாண்மை கொண்டு வரணும், இந்த நவீன பூச்சி மருந்தெல்லாம் வேண்டாம் என்றெல்லாம் வந்து அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மை என்பது வளர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு புரியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாங்காய் சொல்லிடுறேங்க, நீங்க அப்புறம் சொல்லுங்க. இயற்கை வேளாண்மை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு வளரும் முகம். ரசாயன உரங்களை மறுக்கிறது. அப்போ மாட்டுச்சாணத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் நமக்கு மாடுகள் என்பது தேவையற்ற பிராணிகள் இல்லை. எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத கணக்கு போடுறாங்க. மாடெல்லாம் போடி வச்சு 10% தான். அதெல்லாம் மக்களை பற்றியே நீங்கள் இன்னும் நாட்டை பற்றியே புரிஞ்சுக்கல. எனவே மாடுகள் தேவை, உற்பத்தியோடு சம்பந்தப்பட்டது. அந்த குதிரை என்பது உற்பத்தியோடு சம்பந்தப்படாதது. குதிரை வேண்டாங்கிறீங்க. அந்த உற்பத்தியோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாடு. இன்னைக்கு நம்ம காளை தேவை. நம்முடைய சிறந்த மரபு வழிபட்ட பசுக்களும் காளைகளும் அழியக்கூடாது. அதை பாதுகாக்கணும்னா காளை வேணும். அந்த காளை என்பது கோயிலுக்கு விடுவாங்க. அடுத்தது இந்த ஜல்லிக்கட்டுக்கு விடுவாங்க. பொங்கல் விழா, வழக்கறிஞர் சொன்னார், பொங்கல் விழா என்பது 3வது நாள் மாடு ஜல்லிக்கட்டுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு பொங்கல் விழாவிலே மகிழ்ச்சியானது. கிளைமேக்ஸ் அந்த மாட்டு வேடிக்கை தானே தவிர முதல் 2 நாள் அல்ல. 2ஆம் நாள் மாட்டுக்கு சோறு ஊட்டுறது மாட்டு பொங்கல். மாட்டை வணங்கி மாட்டுக்கு சோறு ஊட்டுவான். எந்த இனத்துல வச்சிருக்கான் அந்த மாதிரி இந்தியாவில்? நான் கேட்கிறேன், தமிழ்நாடு தான் ஊட்டுறாங்க. ஆமா, யாரும் ஊட்டுறது இல்ல. உங்களை போல உள்ள போட்டுவாங்க, உங்களை போல உள்ளவங்க மிஷினை வணங்குவாங்க. உங்களிடம் எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள் என்பது ஏராளமாக இருக்கிறது. நான் கேட்பது, இந்த மாடுகள், இந்த காளைகள் எல்லாம் திறமைக்கு ஏற்ற விளைவிக்கும். ஒரு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றால் அதற்கான விலை என்பது 2 லட்சம் 10 லட்சம் இருக்கும். ஆனால் இந்த ஜல்லிக்கட்டுகள் நடக்கவில்லை என்றால் அது எடைக்கேற்ற விலையாக மாறுகிறது. எடைக்கேற்ற அந்த காளைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சந்தைகளில் அந்த மாட்டினுடைய விலை குறைந்ததாக மாட்டு உரிமையாளர்களே சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. நான் இதை உங்களுக்கான பதிலை ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்கிறேன். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜல்லிக்கட்டு பற்றிய விவாதம் தொடரும். காத்திருங்கள்.